ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ட்ராப். நான் உங்கள் இயான். ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப லேட் பண்ணுறதுக்கு ஒரு வெரி 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 சாரிடா. ஏன்னா கொஞ்சம் டைம் அப்படி சரி வந்தோம் நம்மளோடன்னு பேசுவேண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிகைன்ஸ் யூத்தோட எபிசோட் 1 பார்ட் 3. ஓகே, இந்த பாட்டோட நம்ம இந்த எபிசோட் முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம நம்ஜுனோட அம்மா பார்த்துட்டு போயிருப்பாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நீ பார்ட் டைம் ஜாபை விடாத, ஏன்னா நம்ம ஃபேமிலி நீ தான் இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்ஜுனு பாவமாக, நான் மற்ற பாய்ஸ் மாதிரி நார்மலாக வாழதானமா ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சோகமாக போகிறாரு. ஸோ அதெல்லாம் நிறுத்திப்போம். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். பாவம் நம்ம நம்ஜுனும் இப்படி சொல்லிட்டு வந்திருப்பாரா. ஸோ இவர் அப்படி சொல்லிட்டு வர்றது பார்த்திங்கன்னா, நம்ம வியும் ஜேஹப்பும் அங்கே நின்று கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஜேஹப் சொல்கிறாரு, பாவம்ல நம்ம நம்ஜுன் அப்படின்னு சொல்லும் போது, வி ஆமாம், அவனோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவனே ஏற்றுக்கிட்டான், அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியான லைஃப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம வி ஷாக்காக ஒரு இடத்த பார்க்குறாரு ஹாப்பியாக. நம்ம ஜேஹப்புக்கு ஒன்றும் தெரியல, அவரும் திரு முழிச்சிட்ருக்காரு என்ன பார்க்குறாரு அப்படிங்கன்னு. ஸோ என்னன்னு பார்த்தா, நம்ம வியோட அப்பா வந்திருக்காரு. நம்ம வி அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஹாப்பியாக குதிச்சு ஓடி வந்துருக்காரு. பரவாயில்ல, மனுஷன் என்ன தான் குடிகாரலாக இருந்தாலும் பையனோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நல்லா ரெடியாகி வந்துட்டார். நம்ம வி பிடிச்சி, என்னப்பா இது, எங்கேருந்து சூட் போட்டு வந்திருக்க, யாரோடது, எங்கே வந்திருக்க, எப்படி வந்த, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பிடிச்சி கேள்வியாக கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம வியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பேக்கெட்லேருந்து அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோட லெட்டர் இருக்கும்ல, அது எடுத்து காட்டுறாரு. ஏன் இது என்கிட்ட காட்டலன்னு. அப்புறம் நம்ம வி சொல்கிறாரு, எங்கே இது சொல்ல, நீங்கள் எப்போவுமே குடிச்சிட்டே தான் இருந்தீங்க, போதையிலே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வியோட அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த லெட்டரை திரும்பி உள்ளே வச்சிடறாரு. ஸோ உடனே வி அவங்க அப்பாவை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்படி என் பையனோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டோடனே நம்ம வீக்கு குஷியாயிருது. ஸோ 2 பேரும் கொஞ்சிட்டு குழாவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் போகிறதே பார்த்திங்கன்னா, நம்ம ஜேஹோப் பாவமாக அப்படி அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்க 2 பேர் சொல்கிறாங்க, உங்கள் மதர் வந்திருக்காங்க ஜேஹோப், ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜேஹோப் என்னது அம்மாவா அப்படின்னு ஷாக்காகி ஓடி பார்க்குறாங்க. நம்ம ஜேஹோப் ஆஃபீஸ் ரூமில் பார்க்கும்போது ஒரு லேடி உட்காண்ட்ருக்காங்க. அவங்களும் ஒரு க்யூட் ஸ்மைலோட, வந்துட்டியா, ஹாய் ஜேஹோப், உன்னை பற்றி நல்லா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேஹோப்பும் அவங்க வந்ததை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கேன்டீனில் உட்காந்து இப்போது சாப்பிட்டுட்ருக்காங்க 2 பேரும். அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜேஹோப் சொல்கிறாரு, நான் நினைக்கவே இல்லை நீங்கள் எனக்கு ஸ்கூலுக்கு வருவீங்கன்னு, நீங்கள் மற்ற சில்ட்ரன்ஸோட ஸ்கூலுக்கு போவீங்க தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போவேன், நான் ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்கூலுக்கு தான் வருவேன், ஏன்னா நீ தான் என்னோட ப்ரீஷியஸான சைல்டாச்சே, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜேஹோப் குஷியாகிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஜேஹோப் ஆர்ஃபனேஜில் இருக்கிற ஒருத்தர். அது இந்த பேரண்ட்ஸ்லாம் இல்லாதவங்களாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவர். ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் அவங்கள பார்த்துக்கிற லேடி தான் இவங்க. ஸோ அவங்க தான் மதர்னு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் மேட்ரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சைட் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங் ரூம்லேருந்து நம்ம ஜிமினும் அவங்க அம்மாவும் வராங்க. நம்ம ஜிமினும் ஜேஹோப் பார்த்து ஹாய் சொல்லியிருப்பார். நம்ம ஜேஹோப்பும் ஜிமினை பார்த்து ஹாய் சொல்லியிருப்பார். ஸோ சிரிச்சு தான் வந்திருப்பாங்க நம்ம ஜிமினோட மம்மி. என்னன்னு தெரியல, ஜேஹோப்பை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபேஸ் அவங்களுக்கு மாறுது. நம்ம ஜேஹோப் அழகாக போ பண்ணி ஹாய் ஆண்டிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்னமோ திருன்னு முடிச்சுட்டு, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட்டுட்டு உடனே வெளியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேஹோப்பும் பார்த்து முடிக்கிறாரு. சரி அவங்க போயிட்டாங்க சொல்லி ஜேஹோப் இன்சைட் திரும்புகிறாரு. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஜிமினோட அம்மா ஜிமினை கூப்பிட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்களே. அப்போ நம்ம ஜிமின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அவனை பற்றி ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜேஹோப் கிட்ட உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டியா அப்படின்னு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் இல்லைன்னு தலையாட்டுறாரு. நீ சொல்லவும் கூடாது, நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுவீல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிமினும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தான் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மாவும் ஏறி காருக்குள்ளே போகிறாரு. நம்ம ஜிமினும் டாட்டா சொல்கிறாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இவங்க ரியல் ஜிமின்கே அம்மா மாதிரி தான் இருக்காங்க, ஏன்னா லைட்டாக முகஸ்தாயில் வருது. சரி ஓகே, நம்ம அடுத்த சீன் பார்த்தா,
இங்கே நம்ம நம்ஜுன் வந்து யார்கிட்டயோ ஃபோனில் வந்து சாரி சாரி சாரின்னு கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், சடனாக என்னோடய சைக்கிள் திருடு போயிடுச்சு, நான் எப்படியும் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படி சாரி சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இந்த சைட்லேருந்து நம்ம விவி வந்துட்டு, நம்ஜுன் எனக்கு நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது தயவு செஞ்சு நம்பு, உன்னோட சைக்கிள் வந்துட்டு ஜின் தான் எடுத்திருக்கான், வேறு யாரும் எடுக்கலை. அப்புறம் எப்படி இந்த லன்ச் டைம் வரையும் இருந்த சைக்கிள் திடீர்னு காணாமல் போகும் அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஜின்னுக்கிட்டேருந்து எப்படி அந்த சைக்கிள் திடீர்னு மர்மமாச்சு காணாமல் போச்சு, அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம நம்ஜூன் வச்சுருந்ததும் காணாமல் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வேலையை ஜின்னு தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம நம்ஜூன் வந்து நம்புறதில்ல. இல்லை அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் விடுறதா இல்லை, சார்ஜ் காட்டுறாரு அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு. நம்ம ஜின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, சாரி நம்ம நம்ஜூன் வந்துட்டு அதெல்லாம் இல்லைடா, சரி வா நம்ம ஸ்கூல் தான் விட்டஸ்லாமா ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நம்ம வந்து கேட்குறா, அப்போ உனக்கு சைக்கிளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒர்க் இருக்குல்ல அதுக்கு போகணும்லாம் சொல்லும்போது, அப்போ உனக்கு சைக்கிள் இம்பார்ட்டண்ட்டே இல்லை, இல்லை எனக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம நம்ஜூன் சொல்கிறாரு. நம்ம நம்ஜூன் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவார், அவரும் பின்னாடியே பேக் தூக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஜேஹோப் வந்து கேட்குறாரு, டேய் என்னடா அவன் சைக்கிள் நீ இப்போது தேட தானே போகிற, அது தேடுவீல அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து சொல்கிறாரு, ஆமாம் சைக்கிள் சொந்தக்காரனுக்கே அதை பற்றி கவலை இல்லை, இல்லை நான் மட்டும் எதுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு அங்கேருந்து கோபமாக கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது அப்படி ஒரு மெம்பரை வந்து அப்படி இடிச்சிட்டு கிளம்புறாரு. அந்த மெம்பர் யாருன்னு கூட பார்க்கல, அப்படியே நிமிராமே அப்படி கோபமாக போயிட்டுருக்காராம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம மோச்சி ஜிமின் தான். பாவம் அவருக்கு வலிச்சிருச்சு போல், ஆனால் அது கூட கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜிமின் இங்கே நின்று, டேய் எனக்கு வலிக்குதுடா எனக்கு வலிக்குதான்னு கட்டுறாரு. ஆனால் அவர் பாட்டுக்கு டோரை சாத்திட்டு போயிட்டே இருக்காரு. ஜேஹப் வந்து கேட்குறாரு நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு, என்ன நீ உங்கள் அம்மா கூட போகலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அம்மா தான் வந்திருந்தாங்களா, அவங்க கூட போகலையான்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு, இல்லை நான் அவங்கள போக சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஜேஹோப்பும் ஓகே வா போகலான்னு இப்படி ஸ்மைலோடு கூப்பிட்றாரு. பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எப்பவும் போல் அண்ணன் சுகா வந்துட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு, அதாவது தூங்கலை இந்த டைம், ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜேஹப் வந்து கேட்குறாரு, ஜிமின் உங்கள் அம்மா ரொம்பவே அழகாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க, அப்படியே அவங்க ஒன்னி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்து என்ன சொல்கிறான்னா, இவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப உங்க கூட க்ளோஸாக இருக்கிறாங்க ஜேஹோப், அது பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஜேஹப் வந்து சொல்கிறாரு, இல்லை அது என்னோடய அம்மா இல்லை, அவங்க ஆஃப்னேஜில் இருக்கிற ஒரு லேடி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜிமினுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. அப்போ தான் நம்ம ஜேஹோப் வந்து சொல்கிறாரு நம்ம ஜிமின்கிட்ட, ஆமாம் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, நான் ஆஃப்னேஜில் தான் வளர்ந்துட்டுருக்கேன், அவங்க ஆஃப்னேஜில் இருக்கிற ஒரு லேடி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜிமினுக்கு வந்து சரியான ஷாக். ஏன்னா இப்போ தான் அவர் கேட்குறாரு, உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஜேஹோப் கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. உடனே ஜேஹோப், சரி அதை விடு, யார் கேட்டாலும் என்னை பற்றி இப்படி தான் கவலைப்படுவாங்க, ஆனால் நான் ஃபைனாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை தெரியுமா அப்படி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் அன்லக்கி, ஏன்னா நான் சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஏதாவது பாவம் குழந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ உள்ளே வந்து வலி அவ்வளோ தெரியுது, ஆனால் வெளியே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. ச்சே, எங்கள் ஜேஹோப்புக்காக இதெல்லாம் வரணும். சடனாக நம்ம ஜேஹோப் வந்து பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து, நான் சொல்லவே மறந்துட்டேன், உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினும் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. பார்த்தா ஃபோனில் வந்து 30 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் கட்டு காட்டுது, அவர் ஃபோனில் காட்டுறாரு ஜேஹோப். ஆனால் நம்ம ஜிமின் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி, அவர் பாட்டுக்கு பேசியிருக்காரு ஜேஹோப் பாட்டுக்கு, ஆனால் இவர் மட்டும் தனியாக பயப்படுற மாதிரி ஏதோ மறைக்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சிருக்காரு. நம்ம டெரராக மியூசிக்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க பேக்ரவுண்டில். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ஜூனை தான் காட்டுறாங்க. அவர் இந்த சர்வர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு ஹோட்டலில். ஸோ ஒரு ரூமுக்கு போய் இந்த ஆர்டர் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. ஸோ அந்த ரூம்குள்ளே போய் நிமிர்ந்து பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம நம்ஜூனை பார்க்க எல்லாமே இவங்க 2 பேர் பார்த்துக்கிறது பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது, நம்ம ஜங்குக்கோட அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இவரை பற்றி ஸ்கூலுக்கே தெரியும்ல, இவர் தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் ஆச்சே, எப்பவுமே ஸ்கூலில் நல்லா கிரேடாக வாங்குவார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு, பரவாயில்லையே நீ பார்ட் டைம் ஜாப்பும் பார்த்து ஸ்கூலும் போகிற, நல்லா அது மார்க்கும் ஸ்கோர் பண்ணுற, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு.
இப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து நைஸாக நம்ம நம்ஜூன் பார்த்து ஏதோ கண்டு காட்டாரு. நம்ம நம்ஜூன் இதை சொல்கிறாரு. அதுக்கு இவங்க க்யூட்டாக ரியாக்ஷன் காமிச்சிட்டு ஏதோ சைலண்ட்டாக பேசிட்டு இருக்குங்க கண்ணிலே எதுங்க. அடுத்த சீனில் நம்ம வந்து எங்கேயோ வந்து நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா சைக்கிள் தேடிட்டு இருக்காரு. அதாவது யாருதான் இருந்தாலும் நம்ஜூனை விட்டு கொடுக்குற மாதிரியா இல்லை நம்ம அவ்வளோ ஒரு பாசம், தனி பாசம் இதில். ஸோ வந்து ஒவ்வொரு சைக்கிள் ஸ்டாண்டாக போய் பார்த்துட்டு இருக்காரு நம்ம நம்ஜூனுக்கு ஏதாவது சைக்கிள் கிடைக்குதான்னு. இந்த சைடு நம்ஜூன் என்ன பண்ணுறாருன்னா பெட்ரோல் பங்க்கில் உட்காந்து தூங்குறாரு பாவம். ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் சர்வராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ என்ன பெட்ரோல் பங்க் வந்துட்டார். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அவ்வளோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாரு. படிக்கணும், இந்த மாதிரி டைமே இல்லைல்ல. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டப்படுற நிஜமாக அந்த ஒரு பர்சன், ஒரு டீனேஜ் பையனோட லைஃப்பை யோசிச்சு பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமே இல்லாதனால தூங்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில். அப்போது ஒரு கார் வந்து ஹாரன் அடிக்குது. உடனே நம்ம நம்ஜூன் தான் வந்துட்டுன்னு அவசர அவசரமாக ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா இந்த மாதிரி பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பெட்ரோல் போடும்போது அந்த விண்டோவை குமிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா உள்ளே உட்காந்துருக்குது ஜின்னு. கொஞ்சம் நம்ம நம்ஜூனோட அந்த மைண்ட் செட்டை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அவர் கூட ஸ்கூல் படிக்கிறவ தான் ஜங்குக்கு. அவர் வேலை செய்கிற இடத்துல அவர் சாப்பிட வந்திருக்காரு ஃபேமிலியோட ஹாப்பியாக. ஸோ இங்கே இவர் பெட்ரோல் போடுற காரில் பார்த்திங்கன்னா அவர் கூட ஸ்கூல்லையே படிக்கிற ஜின்னு ஜாலியாக அவர் காரில் உட்காந்துருக்காரு. ஆனால் இவர் வந்து வெளியே பெட்ரோல் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு குட்டி லைஃப் தான், இந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு நார்மல் லைஃப் தான் அவர் வாழணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. டக்குன்னு நம்ம ஜின்னு பார்த்தோன்னே நம்ம நம்ஜூன் வந்து டக்குன்னு மேலே நிமிர்ந்துறாரு. ஸோ ஜின்னோட காரும் போயிடுது. நம்ம நம்ஜூன் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு இப்படி பார்க்க ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தோன்னா யாரோ உன்னோட சைக்கிள் கிடச்சிருச்சு வான்னு அமுச்சு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம தான். உடனே நம்ம நம்ஜூன் வந்துட்டு என்ன சைக்கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பார்த்தா அடுத்த சீனில் நம்ம வந்து ஏதோ சைக்கிளை நல்லா பதம் பார்த்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா இந்த சைக்கிள் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட், அதாவது ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு அங்கேயும் ஒரு வீடு இருக்குது. அந்த மேன்ஷனை தவிர்த்து இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த சைக்கிள் நிற்கிறது பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு தான் கூப்பிட்ருக்காரு நம்ம உடனே இவங்க பார்த்து நம்ம வந்து சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல இந்த ஜின்னு தான் எடுத்திருப்பான், அப்புறம் எப்படி இந்த சைக்கிள் இங்கே வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டோடனே நம்ம நம்ஜூன்னு வந்து குழம்பி போய் அப்படி நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இருக்காது சொல்ல எனக்கு எந்த ரீசனும் வேணாம், இவன் தான் எடுத்திருக்கான் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த சைடு. ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து இப்போ நான் என் கூட இது எடுத்துகிட்டு தான் போகிறேன், இது வந்து உன்னோட சைக்கிள் தான் நம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்து லாக் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின்னு உஷாராக வந்துட்டு அவங்கக்கிட்ட தூக்கிட்டு வந்து இங்கே வந்து லாக் போட்டு வச்சுருக்காரு. உடனே நம்ம வந்து சொல்கிறது, பார்த்தியா இவனுக்கு என்ன திமிரு, நம்மக்கிட்ட இருந்து அட்டை போட்டு வந்து இங்கே லாக் போட்டு வச்சுருக்கான், திருப்பி எடுக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட இருந்து, இது எப்படினாலும் நான் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருன்னு அந்த லாக்கை வந்து கல்லை வச்சு உடைக்க ட்ரை பண்ண நம்ம ஜங்குக்கு சொல்கிறார், ப்ரோ அது முடியாது இவங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம கேட்குறதா இருந்தாலும் சரி நம்ம ஜின்னு கத்துறது பார்த்தா என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து ஒரு சவுண்டு. நம்ம நம்ஜூனும் நம்ம ஜங்குக்கும் திரும்பி பார்த்தா இந்த மேனேஜரும் ஜின்னு தான் வந்துட்டுருக்காங்க. அவர் வந்தோடனே டேய் சைக்கிள் என்னடா பண்ணுறீங்க, திருட பார்க்குறீங்களா அப்படின்னு கத்திட்டே வர இங்கே நம்ம வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா இது உங்கள் சைக்கிளை இப்போ திருப்பி நீங்கள் உங்கள் சைக்கிள் தான் சொல்கிறீங்க, அது எங்கள் சைக்கிள் அப்படின்னு அடிக்க போகிறாரு. நம்ம நம்ஜூன் தான் அதை தடுத்து விட்றாரு. இந்த மேனேஜரும் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறான். இந்த மாதிரி நீங்கள் ஏழை பசங்கனால நான் பார்த்து விட்றேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்புறீங்க, இது மாதிரி சைக்கிள் திருடுறீங்க ஸ்கூல் படிக்கிற வயசில், ஆல்ரெடி நீங்கள் ரொம்பவே ஏழை பசங்க, நீங்கள் போலீஸ்கிட்ட போய் உங்கள் லைஃப் வேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஆரம்பிக்கிறார். நம்ம செம கோவம் வருது. நம்ம நம்ஜூன் தான் சாரி சார், இது உங்கள் பைக்னால் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் பாட்டுக்கு பாவம் அவர் ஒரு மாதிரி ஃபேஸோடு போயிட்டார். அவர் போகிறத வந்துட்டு அவர் போனோடனே பின்னாடியே நம்ம வந்து போயிட்டார். அவங்க 2 பேர் போகிறத வந்து பார்த்துட்டு நம்ம ஜின்னு வந்து இப்படி திரும்புகிறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு திருட்டு முடி முழிச்சிட்ருக்காரு. 2 பேரும் ஐ கான்டெக்ட் வச்சா அடுத்த சீனு தலைவர் சுகா தான். ஏதோ ஒரு மெயின் ரோட் கிட்ட நின்று அவர் மொபைலே பார்த்துருக்காரு. மொபைல் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம நம்ஜூன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல, நம்ம நம்ஜூனோட தம்பி வந்து ஒரு ஆப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியான சைக்கிள்ஸ்லாம் எடுத்து வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்து செகண்ட் ஹேண்ட்க்கு விற்று நிறையா காசு பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு
ஒரு பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னாங்கள்ல, அந்த ஆப்பை தான் வந்து நம்ம சுகாவும் நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி பார்த்துருக்கும்போது தான் நம்ம நம்ஜூனோட சைக்கிள் வந்துட்டு அவர் கண்ணில் படுது. அது அந்த நம்ஜோட சைக்கிளா இல்லை ஜின்னோட சைக்கிளான்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அதுங்களுக்கே குழப்பிட்டு இருக்கு, அடிச்சிட்டு இருக்குதுங்க அதுக்காக. என்னோடதுன்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கும் இன்னும் தெரியல. ஸோ அது பார்த்துட்டு திடீர்னு அந்த சைக்கிள் விற்றுருப்பாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த சைக்கிளை சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம சுகாவும் சரி, எனக்கு இப்போவே அந்த சைக்கிள் வேணும், நான் எங்கே வரணும் சொல்லுங்கள், நான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி அந்த சைக்கிள் வாங்குறேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா, இந்த ஊருக்கு மறைவாக ஏதோ பிரிட்ஜுக்கு கீழே வந்து இந்த 3 பசங்க அந்த சைக்கிள் வச்சு நின்றுருக்காங்க. அந்த சைக்கிள் நம்ம சுகாட்ட சேல் பண்ணதான் நம்ம சுகாவும் நல்லா ஹுட்டிலாம் போட்டு வராரு. அந்த ஹுட்டியில் இருக்கிற அந்த கேப்பை அவர் ரிமூவ் பண்ணும்போது அந்த பசங்க நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம சுகன் சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்த சைக்கிளை விற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த பசங்களும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுகம் வந்து கேட்குறா, இந்த சைக்கிள் நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பசங்க சொல்கிறாங்க, நீ சைக்கிள் வாங்க தானே வந்த, அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி நாங்கள் வாங்கினோம், அதெல்லாம் உனக்கு முக்கியமாக அப்படி மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சுகாவும் சொல்கிறாரு, டேய் இந்த நீ திருந்திட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம இந்த பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜர்க் விட்ருது. அப்புறம் நம்ம சுகா வந்துட்டு இப்போ அந்த சைக்கிள் யாருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த பசங்களை ஒருத்தர் தான் நம்ஜுனோட தம்பி. ஸோ நம்ஜுனோட தம்பி வந்து அந்த 2 பசங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் யாருன்னு தெரியலையாடா, அதான் இவன் சரியான சைக்கோ பார்த்துடா, இவன் அவங்க அம்மாவையும் உயிரோடு எரிச்சு கொள்ளலை, அவன் தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. பட் சுகா வந்து கட்ச விடல. சைக்கோ தானே, சைக்கோ என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டர் வந்து எரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட வராரு. இவங்க வந்து பயந்தடிச்சு ஓடிட்டாருங்க 3 பேர். ஸோ அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ வந்து சுகா வந்துடுறாரு. இங்கே நம்ம ஜின்னு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேட் வராங்க. மேட் வந்து இந்த மாதிரி இவங்கள பார்க்குறக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜின் வந்து கீழே இறங்கி வராரு. யாருன்னு பார்த்தா தலைவர் சுகா தான். நம்ம சுகாவை வந்து ஜின்னை வந்ததை பார்த்துட்டு இப்படி நார்மலாக நிற்கிறாரு. நம்ம ஜின்னு வந்து சுகாவை பார்த்து எதுக்குன்னே தெரியல இப்போ பேர்ந்து முடிக்கிறாரு. நம்ம சுகாவும் சைலண்ட்டாக ஒன்றும் பேசாமல் வந்து இந்த சைக்கிள் கொண்டு வந்து சைக்கிள் ஸ்டாண்ட்லேயே நிறுத்திடுறாரு. ஸோ இந்த சைடு வந்து ஜின் கிட்ட காட்டுறாரு. இந்த மாதிரி 2 சைக்கிளும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. அதாவது ஜின்கிட்ட வந்து காட்டுறாராம் நம்ம சுகா, இந்த மாதிரி ஜின்னோட சைக்கிள், அதாவது இந்த 2 சைக்கிள் ஆக்சுவலி இங்கே ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட் நின்று சைக்கிளும் இப்போ சுகா கொண்டு வர சைக்கிளும் ஒரே மாதிரி இருக்குது. என்னன்னா நம்ம ஜின்னோட சைக்கிள் வந்து இந்த தம்பி வந்து திருடிட்டு போயிருக்கான். அது திருடினது இல்லை, வீன்னு நம்ம ஜின் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம நம்ஜுனோட தம்பியை திருடிட்டு போய் இது மாதிரி விற்க பார்த்துருக்கான். ஆனால் இது வந்து நம்ஜுனோட சைக்கிள் தான். அதை தான் நம்ம ஜின் வந்து அடிச்சு பிடிச்சி அவர் சைக்கிள் நினச்சி வாங்கிட்டு சண்டை போட்டிருக்காரு. பார்த்தா 2ம் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜின்னுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. நம்ம சுகாவும் சொல்கிறாரு, இதுதான் உன்னோட சைக்கிள், அது நம்ஜுனோட சைக்கிள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜின்னும் ரியலைஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சுகா வந்து ஒரு பேக்கும் நம்ம ஜின்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இதுவும் அது கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்னென்னா இந்த கேம் ரெக்கார்டு இருந்திருக்குல்ல, அவங்க அம்மாவோட ஃபேஸ் வந்து அதில் லைட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஜின்னோட அம்மாவோடது. அதை அவர் பொத்தி பார்த்துருப்பார். ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பார் அவங்க அம்மாவோட ஃபேஸை. ஸோ அந்த கேம் ரெக்கார்டும் வந்து தொலைஞ்சிருக்கும்ல, அந்த சைக்கிள் கூடி பரவாயில்ல, அந்த கேம் ரெக்கார்டு வேணும் தான் நம்ம ஜின் நினச்சாரு. பார்த்தா அது கிடச்சிருச்சு. டைம் காட் இது கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்த்துருக்கு. நம்ம சுகா அது எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டு போகிறாரு. இங்கே நம்ஜன் வந்து யார்ட்டையும் நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காரு. அதான் அந்த கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அந்த ஹவுஸ்கிட்ட அங்கே கரெக்டாக நம்ம அந்த இது பார்த்து நம்ம ஜின்னும் வந்து அந்த சைக்கிளை அவரே கொண்டு வந்துடுறாரு நம்ம நம்ஜுன் கிட்ட கொடுக்க. நம்ம நம்ஜுன் வந்து பார்த்துட்டு நீ எப்போ வந்து அப்படின்னு ஷாக் ஆகிறாரு. நம்ம ஜின்னும் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நம்ஜுன் பார்த்துட்டு இது என் சைக்கிள் நீ ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம சைக்கிள் தூக்கி பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின் வந்து அவர் கோட்குள்ளேருந்து ஒரு கவர் எடுக்கிறாரு. என்னென்னா நம்ம நம்ஜுனோட சேலரி விருந்து இருக்கும் இல்லையா, அந்த கவர் தான். அது பார்த்தோன்னே நம்ம நம்ஜுனுக்கு அவ்வளோ ஒரு குஷியாகிருது. டைம் காட் இது கிடச்சிச்சா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியாகிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம ஜின் வந்து பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ இத்தனோண்டு படத்துக்கு இவ்வளோ இவன் சந்தோஷப்படுறானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நம்ம நம்ஜுன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜின்னும் ஓகே அப்படிங்கிறாரு. சரிநிலையே ஃபோன் எடுத்துகிட்டு நம்ஜுன் உள்ளே போக பார்த்தா அந்த கண்டெய்னர் ஹவுஸோட ஹேண்டில் திறக்கிறாரு. இது கையோடு சேர்ந்து வந்துருச்சு. வந்து நம்ம ஜின்னும் அவரும் நம்ம ஜின்னை பார்க்க ஆக்சுவலி நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்லடா, நம்ம மெம்பர்ஸோட ரியல் கேரக்டரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த எம்வியில் வரது மட்டும் இல்லாமல் அவங்க ரியலோட சில கேரக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்ஜுன் என்ன பண்ணுவார், தொட்டதெல்லாம் உடச்சி போட்டுருவார். நல்ல வேலை டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஹேண்டிலோட முடிஞ்சுது. நம்ம ரியல் நம்ஜுன் வந்து என்ன இருக்கும், அந்த கண்டெய்னர் எதுக்கு பொழந்து கட்டியிருப்பார், தரமட்டமாக்கியிருப்பார். ஸோ நம்ம நம்ஜுனே சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி என்னை வந்து ஹல்க்குன்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா நான் எது எடுத்தாலும் உடச்சிருவேன் அப்படிங்கிறாரு.
அதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு, நம்ம சைக்கிளில் இருக்குல்ல அந்த சைக்கிள்லேருந்து அந்த லாக் போட்டிருப்பாரு இல்லையா, அந்த லாக் எடுத்து போகிறாரு. நம்ம நம்ஜூனும் என்னடா பண்ணுறான்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அந்த ஹேண்டில் பிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் கதவை டோரை லாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த லாக்கை வச்சு ஒரு மாதிரி லாக் மாதிரி பூட்டு மாதிரி செட் பண்ணிடுறாரு. அது பார்த்துட்டு நம்ம நம்ஜூனான்னு பார்க்குறாரு. ஸோ இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சுட்டா மிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து செகண்ட் எபிசோடோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். நான் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இவ்வளோ நாள் லேட்டாக இருந்ததுக்கு டிலே ஆனதுக்கு ரொம்ப 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 சாரி. நீ மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் டிலே ஆகாது. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாடா, ஓகேவா? ஒன் மோர் நான் உங்கள் இல்லையான் போராஹே.